Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து மதியத்திலேருந்து நைட் வரைக்கும் உள்ள ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் வேக வச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபிஷ் வச்சு ஃபிஷ் கறி பண்றேன். வறுத்தரைச்ச மசாலா வந்து வறுத்தரைச்சு தான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்னிங் வந்து ஆப்பம் போடுறதுக்காக பச்சரிசியை கொஞ்சம் ஊற வைக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி ஊற வைக்க போகிறேன். ஃபிஷ் வந்து 1 கிலோ ஐல ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். இன்னொரு நாள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பாக்ஸில் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். குழம்புக்கு கொஞ்சம் ஃபிஷ், அப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஜெஃபி ஜானிக்கு வந்து குழம்பு வடைக்கும் ஃப்ரை தான் அவங்க 2 பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃப்ரைக்கு மசாலா போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபிஷ் குழம்புக்கு மசாலா வந்து வறுத்து தான் அரைக்க போகிறேன். அதுக்காக தேங்காய் வந்து இது ஊர்லேருந்து அம்மா வரும்போது முழுசாக கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து துருவிட்டு ஃப்ரீசரில் இந்த மாதிரி குட்டி பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வறுக்கிறதுக்கு 1 கை அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஆயில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணலாம். எல்லாம் சேர்த்து இதை நல்லா வறுத்துடலாம். அந்த கலர் கொஞ்சம் தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடிச்சிடலாம்.
மசாலா வந்து நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்செடுக்க வேண்டியதான். இப்போ நான் இதை ஆற வைக்க போகிறேன். ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வைக்கிறேன். ஃபிஷ் குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். நான் முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாவும் அம்மா ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது வந்து 2 வீக்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு வச்சு, ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த பச்சை மிளகா வந்து ஃபிஷ் குழம்புல போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். மற்ற பச்சை மிளகாயை விடைக்கும் இந்த பச்சை மிளகா வந்து வாசனை நல்லாயிருக்கும். 1/2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். மசாலா வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பேனை இப்போ வாஷ் பண்ணி இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். மசாலாவோட ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்க்குறேன். மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி வந்து நான் எப்போவுமே கபோர்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். தேவைப்படும்போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி உள்ளே வைப்பேன். ஏன்னா எனக்கு டெய்லி வந்து மிக்ஸி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மற்ற டைமில் அதை எடுத்து உள்ளே வச்சுருவேன். இப்போ இந்த மசாலாவை குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த புளியை கரைச்சி தண்ணியை இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க வேண்டியது தான். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஜெஃபி ஜானிக்கு மசாலா வறுத்து வைக்கிற ஃபிஷ் குழம்பு தான் பிடிக்கும். மற்றபடி வச்சோன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. மசாலா வறுத்து வைக்கிறதா இருந்தால் 2 பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் குழம்பு வைக்கிற அன்றைக்கி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன்னா அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி இருக்கும் ஆயிலை கொஞ்சமாக ஃபிஷ் குழம்புல ஆட் பண்ணுவேன். நான் எப்போவுமே வந்து அப்படி பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் குழம்பு மண் சட்டியில் வச்சதுனால ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா ஒயிட் ரைஸ். இந்த ஃபிஷ் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிறது, வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். மீதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் பாக்ஸில். நைட்டுக்கு எல்லாமே இருக்குது. ரைஸ், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. இனி அடுத்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் போகிறோம். இன்னைக்கு ஜெஃபி ஜானியோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கணும். அதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இவ்வளோ திங்ஸுமே வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. கலர் பென்சில், பெயிண்ட் ப்ரஷ், அப்புறமா பெயிண்ட்டு, க்ரையான்ஸ் இவ்வளோவுமே வந்து ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினது. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு 2 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. இப்போ ஆப்பத்துக்கு தான் மாவு ஆட்ட போகிறேன். மதியமே அரிசி ஊற வச்சுட்டேன். பச்சரிசி 1 கப் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஊற வச்ச பச்சரிசி. இப்போ இதோட 1 கை அளவுக்கு சாதம் சேர்க்குறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாவு வந்து தோசைக்கு ஆட்டுறத வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது நைட் வந்து ஃபுல்லாக வெளியவே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இப்படியே வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் சோடா உப்பு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஆப்பம் சுட வேண்டியதான். ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். நைட்டுக்கு வந்து மதியம் வச்சது எல்லாமே இருந்துச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.